ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வியின் சமையல். நம்ம கோவா போனப்போ எடுத்த வீடியோ தான் இது. கொஞ்சம் எடிட்டிங் பண்ண டைம் ஆகிடுச்சி. 2 நாள் நாங்கள் கோவாவில் தான் இருந்தோம். இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கனாக்கா இடங்களை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து சர்ச்சு இருக்குதுன்னு சொன்னாங்க. அது பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே போகலான்ட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம். அப்போ இந்த கோவாவில் இந்த மாதிரி உள்ள ஒரு 3 கடற்கரை பக்கம் பார்த்திங்கனாக்கா அந்த சிம்பிள் நிறைய இருக்குது. அழகாக இருக்குது எட்டியிருந்து பார்க்கறதுக்கு. அதை மட்டும் அங்கே இறங்கி நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா அந்த சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ரொம்ப 1000 வருஷத்துக்கு மேலே உள்ள அந்த சர்ச்சு போய் பார்க்கலான்ட்டு போனோம். சும்மா அது நிறைய வெளிநாட்டுக்காரவங்க தான் வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வேறு இடம் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். இப்போ அதை நீங்களும் பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு வெளியில் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம். பசங்களும் எடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பீச்சுக்கு போனோம். ஆனால் ரொம்ப நல்ல வெயில் ஜாஸ்தி ஆனதுனால ரொம்பவும் சுத்த முடியல. நானும் என் வீட்டுக்காரும் கார்லேயே இருந்தோம். பசங்க மட்டும் போயிட்டு லைட் ஹவுஸ் மாரி இருந்துச்சு, அதெல்லாம் போய் மேலே ஏறி அவங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, பையனும் பொண்ணும். அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். படங்களில் நிறைய ஷூட்டிங்கெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலாம் காமிச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீச்சு தான். போட்டிங் போகிறது நல்லா பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டெல்லாம் அப்படி கிடைக்கிது. நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே கொண்டு கேட்குறாங்க, எந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்க. அது மாதிரி நல்லா சமையலும் செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது. ரூமெல்லாம் அதுமாரி தங்குறதுக்கும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. அதனால் இன்னும் ஒரு தடவை நம்ம போய் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஆனால் பார்க்கக்குள்ளார இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து ஜெயில் போய் பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சு. அதையும் போய் பார்த்து அது உள்ளார போய் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. அதுமாரி பார்த்துட்டு அப்புறம் போட்டிங் போனோம். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். அதுக்கப்புறமா நாங்கள் அந்த இடத்துலேருந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம்.
இடங்கள்லாம் நிறையா படத்துலலாம் வரும், நிறையா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கோவா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்காரங்க தான் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு முள்ளங்கியை வச்சு ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். இப்போ அதை நீங்களும் பாருங்கள். சட்னி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு நிலக்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, புளி, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. இது வறுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் வந்து ஒரே ஒரு முள்ளங்கி எடுத்து நல்லா துருவி எடுத்துக்குங்க. இல்லைன்னா அதுமாரி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இதையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிடுங்க. வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க அந்த மிக்ஸி ஜாரில் போட சொன்னதோட இதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. கடைசியாக நம்ம எப்போதும் தாளிக்கிற மாரி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து எடுத்துட்டிங்கன்னா முள்ளங்கி சட்னி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.